वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय பகவத் கீதை உண்மையுருவில் 17வது அத்தியாயம் நம்பிக்கையின் பிரிவுகள் 4வது ஸ்லோகம் திரும்ப சொல்லுங்க. யஜந்தே சாத்விகா தேவான் யக்ஷராக்ஷாம்சி ராஜசா பிரேதான் பூதகணாம்சான்யே யஜந்தே தாமசா ஜனாः. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வ திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு. சத்துவகுணத்தில் இருக்கும் மனிதர்கள் தேவர்களை வழிபடுகின்றனர். ரஜோகுணத்தில் இருப்பவர்கள் அசுரர்களை வழிபடுகின்றனர். தமோகுணத்தில் இருப்பவர்களோ பேய்களையும் பூதகணங்களையும் வழிபடுகின்றனர். பொருளுரை. இந்த ஸ்லோகத்தில் வழிபடுபவர்களின் வெளிப்புற செயல்களின் அடிப்படையில் பரமபுருஷ பகவான் அவர்களை பல்வேறு விதமாக விவரிக்கின்றார். சாஸ்திர விதிகளின்படி பரமபுருஷ பகவான் மட்டுமே வழிபடத்தக்கவர். ஆனால் சாஸ்திர விதிகளை நன்கு அறியாத அல்லது அதில் நம்பிக்கை இல்லாதவர்கள் ஜட இயற்கையின் குணங்களில் தங்களுடைய குறிப்பிட்ட நிலைகளுக்கு ஏற்ப பல்வேறு விஷயங்களை வழிபடுகின்றனர். சத்துவகுணத்தில் இருப்பவர்கள் பொதுவாக தேவர்களை வழிபடுவர். தேவர்கள் என்றால் பிரம்மா, சிவன் உட்பட இந்திரன், சந்திரன், சூரிய தேவன் போன்றவர்களை குறிக்கும். பல்வேறு தேவர்கள் உள்ளனர். சத்துவகுணத்தில் இருப்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட தேவரை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக வழிபடுகின்றார். அதுபோலவே ரஜோகுணத்தில் இருப்பவர்கள் அசுரர்களை வழிபடுகின்றனர். 2ஆம் உலகப் போரின் போது கல்கத்தாவில் இருந்த ஒரு மனிதன் போரின் காரணத்தால் கருப்பு சந்தையில் ஈடுபட்டு பெருமளவு செல்வத்தை சேர்த்திருந்தான். அதற்கு நன்றி கூறும் முறையில் அவன் ஹிட்லரை வழிபட்டது என் நினைவில் உள்ளது. இவ்வாறு ரஜோகுணத்திலும் தமோகுணத்திலும் இருப்பவர்கள் பொதுவாக வலிமை வாய்ந்த மனிதர்களை கடவுளாக தேர்ந்தெடுக்கின்றனர். யாரை வேண்டுமானாலும் கடவுளாக வழிபடலாம் என்பதும் ஒரே பலன்களே அடையப்படும் என்பதும் அவர்களது எண்ணம். ரஜோகுணத்தில் இருப்பவர்கள் அத்தகு தெய்வங்களை உண்டாக்கி வழிபடுகிறார்கள் என்றும், இருளான தமோகுணத்தில் இருப்பவர்கள் இறந்து போன ஆவிகளை வழிபடுகிறார்கள் என்றும் இங்கே தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. சில நேரங்களில் இறந்து போன மனிதனின் சமாதியை மக்கள் வழிபடுகிறார்கள். உடலுறவு குறித்த தொண்டும் இருண்ட குணத்தை சார்ந்ததாக கருதப்படுகிறது. அதுபோலவே இந்தியாவில் சில குக்கிராமங்களில் பேய்களை வழிபடும் சிலரும் இருக்கின்றனர். கீழ்நிலை மக்கள் சில நேரங்களில் காட்டிற்கு செல்கின்றனர். அங்கே ஏதேனும் ஒரு மரத்தில் பேய் வசிப்பதாக அவர்கள் அறிந்து கொண்டால் அந்த மரத்தை வழிபட்டு பலி கொடுப்பதை நாம் இந்தியாவில் கண்டுள்ளோம். இத்தகைய பலதரப்பட்ட வழிபாடுகள் உண்மையில் தெய்வ வழிபாடு அல்ல. தெய்வ வழிபாடு என்பது சத்துவகுணத்தில் திவ்யமாக நிலைபெற்றுள்ள நபர்களுக்கானதாகும். ஸ்ரீமத் பாகவதத்தில் சத்வம் விஷுத்தம் வசுதேவ சப்திதம், சுத்த சத்துவகுணத்தில் ஒருவன் நிலை பெறும்போது அவன் வாசுதேவரை வழிபடுகின்றான் என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது ஜட இயற்கையின் குணங்களிலிருந்து முழுமையாக தூய்மை பெற்று திவ்யமான தலத்தில் நிலை பெறுபவர்கள் பரமபுருஷ பகவானை வழிபட முடியும் என்பதாகும். அருவவாதிகள் சத்துவகுணத்தில் நிலை பெற்றிருக்க வேண்டியவர்கள். அவர்கள் 5 தேவர்களை வழிபடுகின்றனர். அவர்கள் விஷ்ணுவை பற்றி சொந்த தத்துவத்தை உருவாக்கி அந்த விஷ்ணுவை வழிபடுகின்றனர். விஷ்ணு பரமபுருஷ பகவானின் விரிவாங்கமாவார்.
ஆனால் பரமபுருஷ பகவானின் மீது உண்மையான நம்பிக்கை இல்லாத அருவவாதிகள் விஷ்ணுவின் உருவம் அருவ பிரம்மனின் மற்றொரு தோற்றம் என்று கற்பனை செய்து கொள்கின்றனர். அதுபோலவே ரஜோகுணத்தில் உள்ள அருவத்தின் உருவமே பிரம்மதேவர் என்றும் கற்பனை செய்கின்றனர். இவ்வாறு 5 விதமான தெய்வங்கள் வழிபடத்தக்கவர்கள் என்று இவர்கள் சில சமயங்களில் விவரிக்கின்றனர். இருப்பினும் அருவ பிரம்மனே உண்மையான சத்தியம் என்று அவர்கள் எண்ணுவதால் வழிபடத்தக்க எல்லா விஷயங்களையும் அவர்கள் இறுதியில் புறக்கணிக்கின்றனர். முடிவு என்னவெனில், தெய்வீக இயற்கையில் உள்ள நபர்களுடன் உறவு கொள்வதால் மட்டுமே ஜட இயற்கையின் பல்வேறு குணங்களிலிருந்து ஒருவன் தன்னை தூய்மைப்படுத்தி கொள்ள முடியும். नमो ओम विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति विकास स्वामी नामिने। नमो ओम विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामी नामिने। नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। மீண்டும் மொழிபெயர்ப்பு. சத்துவகுணத்தில் இருக்கும் மனிதர்கள் தேவர்களை வழிபடுகின்றனர். ரஜகுணத்தில் இருப்பவர்கள் அசுரர்களை வழிபடுகின்றனர். தமகுணத்தில் இருப்பவர்களோ பேய்களையும் பூதகணங்களையும் வழிபடுகின்றனர். ஹரே கிருஷ்ணா. ஸோ முதல்ல உங்கள் எல்லாரையும் இந்த சத்சங்க நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். உங்கள் எல்லாரையும் மீண்டும் இங்கே மேச்சேரியில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இங்கே 17வது அத்தியாயம் நம்பிக்கையின் பிரிவுகள். கிருஷ்ணர் வெவ்வேறு விதமான நம்பிக்கைகளை பற்றி விவரித்து கொண்டிருக்கிறார். வெவ்வேறு நம்பிக்கைகளில் மக்களுடைய வெவ்வேறு விதமான செயல்பாடுகள், வழிபாடுகள், இது பற்றி பல விஷயங்கள் விவரிக்கப்பட்டிருக்கு. முக்குணங்களின் அடிப்படையில் அவங்களுடைய நம்பிக்கைகள் எப்படி இருக்குது, இதெல்லாம் இந்த அத்தியாயத்தில் விரிவாக விளக்குறார். இன்றைக்கி ஸ்லோகத்தில் சத்துவகுணம், ரஜகுணம், தமகுணம் என்ற இந்த முக்குணங்களின் அடிப்படையில் எப்படி வெளித்தோற்றத்தில் அவங்களுடைய செயல்களை அடிப்படையாக வச்சு மக்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் எப்படிப்பட்டது அப்படின்றத விளக்கி இருக்கிறதா பிரபாதர் இங்கே சொல்கிறார். இப்போது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இந்த உலகத்தை நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான செயல்களில் ஈடுபட்டுருக்காங்க இல்லை. ஒருத்தர் வண்டி ஓட்டுறார், ஒருத்தர் சமைக்கிறார், ஒருத்தர் பொருளை விற்றுட்ருக்கிறார், ஒருத்தர் வீடு கட்டுறார், ஒருத்தர் ஏன்னா இப்படி பல விதமான செயல்பாடுகள், நிறைய விதமான செயல்பாடுகள். இப்போ சேலத்திலேருந்து நான் வரும்போது பார்க்குறேன், இங்கே மேச்சேரியில் நிறைய கடைகள் இருக்குது. ஒரு கடையிலையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருளை விற்றுட்ருக்காங்க. பல பேர் வாங்குகிறாங்க, பல பேர் விற்கிறாங்க. நிறைய நடவடிக்கைகள் நம்ம சுற்றி நம்ம பார்க்கும்போது நடந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுருக்காங்க. இப்போ இந்த செயல்பாடுகள், இந்த நடவடிக்கைகள், இது எல்லாத்தையும் கூர்ந்து கவனித்தோம் அப்படின்னா, எதுக்காக மக்கள் இதை செய்கிறாங்க? ஏன் ஒருத்தர் வியாபாரம் பண்ணுறாரு, ஒருத்தர் விற்கிறார், ஒருத்தர் வாங்குகிறார், ஒருத்தர் வீடு கட்டுறார், ஒருத்தர் வண்டி ஓட்டுறார், இப்படி ஒருத்தரும் ஒரு விதமான செயல்கள் எதுக்காக செய்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா, எல்லாருமே இறுதியில் அந்த செயல்கள் மூலமாக நம்ம ஏதாவது சந்தோஷத்தை அடைய முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க. நமக்கு சந்தோஷம் கிடைக்குமான்னு பார்க்குறாங்க இல்லையா? அதுதானே உண்மை. வேறு எதுக்காவது யாராவது எந்த காரியமாவது செய்கிறாங்களா? கஷ்டப்படணும், வருத்தமாக இருக்கணும்,
ஏன்னா சோகமாக இருக்கணும் அப்படின்னு யாராவது ஏதாவது செய்கிறாங்களா? இல்லை. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் எல்லா விதமான காரியம். ஒருத்தர் பொருள் வாங்குகிறார், ஒருத்தர் விற்கிறார். வாங்குறவரும் அதுக்காக தான் பண்ணுறார், இதை வாங்கினா நம்ம சந்தோஷமாக இருப்போன்னு. விற்கிறவரும் இதை விற்றா நம்ம சந்தோஷமாக இருப்போம், நம்ம காசு கிடைக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். எல்லாருமே இப்படி தான் நினச்சி பலவிதமான செயல்களில் ஈடுபட்டுருக்காங்க. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ உலகம் முழுக்கவே இது இங்கே மெச்சேரி பற்றி மட்டும் இல்லை, ஏன்னா உலகம் முழுக்கவே இது தான் நடந்துகிட்ருக்கு. எல்லாரும் என்ன, இங்கே இருக்கிறவங்க ஓடுற வாகனம் வேறு மாதிரி இருக்கலாம், அங்கே இருக்கிறவங்க சமைக்கிற உணவு வேறு மாதிரி இருக்கலாம், அமெரிக்காவிலையோ ஐரோப்பாவிலையோ. பட் செயல் அடிப்படையில் பார்த்தோம்னா எல்லாம் இதே தான் நடந்துகிட்ருக்கு. அங்கேயும் யாராவது விற்றுட்ருப்பாங்க பொருளை, அங்கேயும் வாங்குகிறவங்க யாராவது இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லா செயல்களும் அங்கேயும் இருக்கும், இங்கேயும் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போது சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக உலகம் முழுக்கவே எல்லாரும் இந்த மாதிரி பலவிதமான செயல்களில் ஈடுபடுறாங்க. ஆனால் உண்மையிலே மக்கள் சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்னு நம்ம கொஞ்சம் அதையும் இன்னும் கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பார்த்தோம் அப்படின்னா இல்லை. இது ஏதோ நம்ம ஒரு கருத்தை இங்கே திணிக்கிறோம் அப்படின்றது இல்லை, உண்மை அதுதான். இப்போது எப்படி நம்ம அப்படி உறுதியாக சொல்லலாம்? நிறைய பேர் நான் சந்தோஷமாக இருக்கிறதா தான் நினச்சிட்ருக்காங்க, அப்படி தான் சொல்லிக்கிறாங்க. நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம். நீங்கள் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி பாருங்கள், எத்தனை பர்த்டே பார்ட்டி, எத்தனை என்ன மேரேஜ் பார்ட்டி, அந்த பார்ட்டி இந்த பார்ட்டின்னு என்ன பார்ட்டி வச்சு கொண்டாடுறாங்க பாருங்கள். வழியில் நிறையா தெருவிழாலாம் மேடையெல்லாம் போட்டு எல்இடி ஸ்க்ரீன்லாம் வச்சு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அவங்கெல்லாம் பயங்கரமாக சந்தோஷமாக ஆடி பாடி மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. எப்படி நீங்கள் மக்கள் சந்தோஷமாக இல்லைன்னு சொல்லலாம்? சந்தோஷமாக இல்லைன்னு உறுதியாக நம்ம சொல்ல முடியும். ஏன்னா கிருஷ்ணர் சொல்கிறார், நம்ம சொல்கிறோன்றது இல்லை. கிருஷ்ணர் சொல்கிறார், இந்த உலகம் துக்காலயம், இது துன்பமயமான இடம்ங்கிறார். ஏன்னா இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்கிறதா மக்கள் நினச்சிட்ருக்காங்க, அவ்வளோதான். அப்படியே இருந்தாலும் அது ரொம்ப எப்படி சொல்லணுன்னா, ஒரு இந்த காணல் நீர் மாதிரி. காணல் நீர் பார்த்துருக்கீங்களா? இந்த வெயில் காலத்தில் இப்போ வெயில் ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் மத்தியான நேரத்தில் ரோட்டில், மெயின் ரோட்டில் போனீங்க அப்படின்னா தூரத்தில் பார்த்தீங்கன்னா ரோட்டில் தண்ணி நிற்கிற மாதிரி தெரியும். ஏன்னா அந்த வெப்ப சலனத்தினால அது அப்படி தெரியும். நீங்கள் அந்த இடத்துக்கு நெருங்கி போனீங்கன்னா அந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி தெரியும், இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். அது மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் இருக்காது. அப்படியே கிடைச்சா கூட இப்போ பாலைவனத்தில் பல நாட்களாக தண்ணியே இல்லாமல் நீங்கள் தண்ணியை தேடிட்டுருக்கீங்க. பயங்கரமான தாகம். சாதாரணமான இடத்துல நாட்கணக்கில் இருந்தாலே பயங்கர தாகமாக இருக்கும். அது பாலைவனம், வறண்ட பகுதி. ஏன்னா சூடான வெப்ப காற்று வீசும். அங்கே தண்ணி இல்லாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அங்கே தண்ணி கொடுக்குறேன்னு யாராவது ஒருத்தர் சொல்கிறார், உடனே அதை கேட்குறதே சந்தோஷமாக இருக்கும். சரின்னு கொடுங்கன்னு நீங்கள் வாயை திறக்கிறீங்க, தண்ணி ஊற்றுங்க. அவர் ஒரு சொட்டு தண்ணி அப்படியே அந்த இங்கு விடுறதுக்கு அந்த இங்கு ஃபில்லர் வச்சுருப்போம் இல்லை, அதிலேருந்து அப்படியே உறிஞ்சி ஒரு சொட்டு தண்ணி உங்கள் நாக்கில் விட்டுட்டு இவ்வளோதாங்க தண்ணி அப்படின்னா எப்படி இருக்கும்? சந்தோஷத்துக்கு பதிலாக இன்னும் விரக்தி தான் அதிகமாகும், இன்னும் வெறுப்பு அதிகமாகும், கோபம் உண்டாகும் இல்லையா? அது மாதிரி தான் இங்கே கிடைக்கக்கூடிய சந்தோஷமே கிடையாது. மாயா சுகாயா
இது மாயா சுகம். அதனால தான் மக்கள் திரும்ப திரும்ப வெவ்வேறு விதங்களில் முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு காரியத்தை பண்ணிவிட்டு அது முடிஞ்சிருச்சுன்னு திருப்தி அடைஞ்சு விட்டுறாங்களான்னா இல்லை. திரும்ப திரும்ப வெவ்வேறு செயல்களில் ஈடுபட்டுகிட்டே இருக்காங்க. மறுபடியும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போது அது என்ன காட்டுது? அதுவே நிரூபணம் மக்கள் சந்தோஷமாக இல்லை, மகிழ்ச்சியாக இல்லைன்றது. ஸோ இப்போ எல்லா செயல்பாடுகளுமே மகிழ்ச்சியாக இருக்கணுன்றதுக்காக தான் என்னும்போது, ஆனால் மக்கள் மகிழ்ச்சியாக இல்லைன்றது உறுதியாகுது. அப்போது எது மகிழ்ச்சி படுத்தும், எது சந்தோஷப்படுத்தும் அப்படின்றத நமக்கு தெரியல. மகிழ்ச்சியாக இருக்கணுன்றது அப்படி நினைக்கிறது, அதுக்கு முயற்சிக்கிறது தப்பான விஷயம் கிடையாது. ஆனால் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறது அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பகவத்கீதையின்படி ஆத்மா ஆனந்தமயமானது. ஆத்மா களங்கமில்லாத தூய்மையான நிலையில் எப்பவும் ஆனந்தமயமாக இருக்கக்கூடியது. ஆனந்தமயோ வியாசாத். அதனால் நம்ம எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறோம், சந்தோஷமாக இருக்க விரும்புகிறோம். ஆனந்தமாக இருக்க விரும்புகிறது தவறான விஷயம் கிடையாது, அதில் தப்பு இல்லை. ஆனால் அதை எப்படி அடைய முயற்சிக்கிறோம், எங்கே அடைய முயற்சிக்கிறோம், இதுதான் இப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். நம்ம அடையிற இடம், நம்ம அடையக்கூடிய விதம், அந்த செயல்கள் சரியானதாக இருக்கா அப்படின்னா இல்லை. இப்போ இங்கே கிருஷ்ணர் வழிபாடுகளை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். இப்போ அந்த வழிபாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா கூட எதுக்காக மக்கள் வழிபாடு செய்கிறாங்க? எத்தனை விதமான வழிபாடுகள் இருக்குது உலகம் முழுக்க. பல நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான வழிபாடுன்னு சொல்லலாம். எல்லாரும் ஒரே மாதிரி வழிபாடாக செய்கிறாங்க இல்லை. இப்போ எல்லாம் மாரியம்மன், காளியம்மன் திருவிழா சீசன் தொடங்கிருச்சு. இப்போது அது ஒரு வழிபாடு நடக்குது. சிவராத்திரி வந்தது, அது ஒரு வழிபாடு. மார்கழி மாதம் வந்தால் அது ஒரு விதமான வழிபாடு. புரட்டாசி மாதம் வந்தால் அது ஒரு விதமான வழிபாடு. இப்படி வழிபாடு இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னாலே நிறைய இருக்குது. சிலர் மரங்களை வழிபடுறாங்க, சிலர் தேவதாக்களை வழிபடுறாங்க, சிலர் துளசியை வணங்குறாங்க, சிலர் பசுவை வணங்குறாங்க, சிலர் நாகங்களை வணங்குறாங்க இல்லையா? சிலர் இங்கே கிருஷ்ணர் சொல்கிற மாதிரி பூதகணங்களை வணங்குறாங்க, பேய்களை வணங்குறாங்க. இந்த மாதிரி எண்ணிலடங்காத வழிபாடுகள் இருக்குது. இதுவும் எதுக்காக? மக்கள் என்ன கடவுள்கிட்ட கேட்குறாங்க? இந்த வழிபாடு மூலமாக அவங்க அடைய விரும்புகிறது என்ன? எப்படியாவது சந்தோஷம் கிடைச்சிடாதா? எப்படியாவது நம்ம மகிழ்ச்சியாக இருந்துட மாட்டோமா? இது மூலமாக நமக்கு மகிழ்ச்சி கிடைச்சிடாதா? அந்த எதிர்பார்ப்போடு தான் அதை செய்கிறாங்க. ஆனாலும் இந்த வழிபாடுகளும் அவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குதான்னா இல்லை. ஏன் அப்படின்னா, மறுபடியும் முன்னாடி சொன்னது போலவே அது ஒரு வெளிப்பார்வையில் உலகாயுதமான வாழ்வாதாரத்துக்காக உழைக்கக்கூடிய ஒரு உழைப்பாக இருக்கட்டும், ஒரு வேலையாக இருக்கட்டும், அல்லது ஒரு கலையாக இருக்கட்டும், அல்லது என்னவாயினா இருக்கட்டும், அல்லது இந்த வழிபாடாக இருக்கட்டும், இது எல்லாமே இப்படி தான் செய்யணும், இங்கே தான் செய்யணும் அப்படின்ற வரையறை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதன்படி நம்ம செய்யாத பட்சத்தில் அது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்காது. அது நம்ம திருப்தி அடைய வைக்காது, நம்ம திருப்தி அடைய முடியாது. இப்போது இந்த உலகத்தை இன்னும் கொஞ்சம் கூர்ந்து கவனித்தோம் அப்படின்னா, கிருஷ்ணர் பகவத்கீதையில் தெளிவாக சொல்கிறார். நம்ம பகவத்கீதை படிக்கிறதுனால நமக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அகம் சர்வஸ்ய பிரபவா, எல்லாமே என்னிலிருந்து படைக்கப்படுது, நான் தான் எல்லா படைப்புக்கும் காரணம். பாகவதத்தில் ஜன்மாதஸ்ய அதஹா,
ஜன்மம் எல்லாமே என்னிலிருந்து தான் தோன்றுகின்றதுங்கிறார். அப்போது இந்த உலகத்தில் நான் இருக்கிறதுக்கும் நீங்கள் இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகள் புழு பூச்சிகள் பறவைகள் மிருகங்கள் இப்படி இருக்கக்கூடிய 84 லட்சம் வகையான உயிரினங்களாக இருக்கட்டும், அல்லது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எண்ணிலடங்காத விஷயங்கள், இந்த உலகத்தில் படைப்பில் நகரக்கூடியவை நகராதவை அப்படின்னு உயிருள்ள உயிரற்ற அப்படின்னு 2 விதமான விஷயங்கள் இருக்குது. இதில் எதை எடுத்துக்கிட்டாலும் எல்லாமே படைக்கப்பட்டவை. நம்ம எதையும் உருவாக்கலை, நாமளே படைக்கப்பட்டவர்கள் தான். இங்கே இருக்கிறது எல்லாமே படைக்கப்பட்டவை தான். அப்படின்னும் போது அப்போ இந்த படைப்பில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாரும் சமமானவர்கள். நம்ம எல்லாரும் சமமானவர்கள். நமக்குள்ள வித்தியாசம் கிடையாது. நம்ம எல்லாரும் கடவுளுடைய குழந்தைகள். அப்போது படைக்கப்பட்ட இந்த பொருள் எல்லாம் நமக்கு பயன்படுத்துறதுக்கு உரிமை இருக்குது. ஒரு மகன் இருக்கான் அப்படின்னா அந்த மகனுக்கு அந்த வீட்டில் அவங்க அப்பா கட்டின அந்த வீடு, அவங்க அப்பா வாங்கி போட்ட பொருட்கள் எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிறதுக்கான உரிமை இருக்குது இல்லையா? அதே மாதிரி இப்போ அந்த அப்பாவுக்கு இன்னும் ஒன்றும் இல்லை, 4 குழந்தைகள் இருந்தாலும் சரி, 5 குழந்தைகள், எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் எல்லாருக்கும் சமமாக பயன்படுத்திக்கிறதுக்கான உரிமை இருக்குது. அது மாதிரி இந்த உலகத்தில் எல்லாத்தையும் எல்லாரும் சமமாக பயன்படுத்திக்கிறதுக்கான உரிமை இருக்குது. இப்போ இதில் இங்கே பிரச்சனை என்னன்னா, நம்ம எல்லாரும் எல்லாத்தையும் சமமாக பார்க்குறது இல்லை. இங்கே எல்லாரும் நான் தான் சிறந்தவன் அப்படின்னு நம்மளை உயர்வாக காட்டிக்க முயற்சிக்கிறோம். அதே தான் வழிபாடுன்னு வரும்போது என்னுடைய வழிபாடு தான் சிறந்தது, என்னுடைய மதம் தான் சிறந்தது, ஏன் கடவுள் தான் சிறந்த கடவுள் அப்படின்னு இதுலேயும் நம்ம போட்டி போடுறோம். உலகம் முழுக்கவே பார்த்திங்க அப்படின்னா இந்த போட்டியின் காரணமாக தான் இன்றைக்கி பல பிரச்சனைகளை நம்ம வளர்த்துட்ருக்கோம். இன்னும் அமைதியாக வாழ்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்குது. இன்னும் ஒற்றுமையாக வாழ்கிறதுக்கான, சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான இது பௌதிக உலகமாக இருந்தால் கூட நம்ம இன்றைக்கி பார்க்குற இந்த உலகத்தை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக வச்சுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஆனால் அதை நம்ம அடைய விட மாட்டேங்கிறோம். நம்மளும் அடைய மாட்டேங்கிறோம், மற்றவங்களையும் அடைய விட மாட்டேங்கிறோம். ஏன்னா இங்கே எல்லாருக்குள்ளேயும் நான் சிறந்தவன், என்னுடைய மதம் சிறந்தது, என்னுடைய வழிபாடு சிறந்தது, என்னுடைய கடவுள் தான் சிறந்தவர் அப்படின்னு எல்லாத்தையும் தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறோம். தன்னை மையமாக வச்சு எல்லாத்தையும் செய்ய முயற்சிக்கிறதின் காரணமாக இங்கே போட்டி உண்டாகிறது. எல்லாரும் ஒற்றுமையாக செயல்படுறதுக்கு பதிலாக, எல்லாரும் ஒரே நோக்கத்தோடு செயல்படுறதுக்கு பதிலாக இங்கே போட்டி உண்டாகிறது. ஒரு நீர் தேக்கம் இருக்குது, ஒரு ஏரியோ ஒரு குளமோ இருக்குது அப்படின்னா தண்ணி பெரிய அங்கே அலையெல்லாம் இருக்காது, ஒன்றும் இது இருக்காது. ஏன்னா அது தேங்கி நிற்கிற தண்ணி. இப்போ அதில் நீங்கள் நடுவில் ஒரு கல்லை தூக்கி போட்டிங்கன்னா என்ன ஆகும்? அந்த கல் விழுந்த இடத்துல ஒரு வட்டம் உண்டாகும். அந்த வட்டம் என்ன ஆகும்? அப்படியே பெருசாகிக்கிட்டே போகும், பெருசாகிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். அதே இடத்துல, அந்த மையமான இடத்துல மறுபடியும் நீங்கள் கல்லை போட்டிங்கன்னா அந்த வட்டம் மறுபடியும் பெருசாகிட்டே போகும், மறுபடியும் வட்டம் உருவாகும். அது வட்டம் பெருசாகிட்டே போகும், கரையை அடையிற வரைக்கும் அது வட்டம் பெருசாகிட்டே போயிட்டே இருக்கும். இப்போ எத்தனை வட்டம் உண்டானாலும் அதே இடத்துல கல்லை போடும்போது
அந்த வட்டம் ஒன்றோடு ஒன்று கிளாஷ் ஆகிறது இல்லை, மோதிக்கிறது கிடையாது. ஏன்னா ஒரு வட்டம் உருவாகுது, இன்னொரு கல்லை போட்டிங்கன்னா இன்னொரு வட்டம் உருவாகுது. ஏற்கனவே உருவான வட்டம் பெருசாகிட்டே போயிட்டுருக்கு, இதுக்கு பின்னாடி இதுவும் பெருசாகிட்டே போயிட்டு இருக்குது. இது அந்த வட்டம் கடைசி கரை வரைக்கும் அப்படியே போய் சேர்ந்துடும். ஆனால் இப்போது அந்த மையமான ஒரு இடத்துக்கு பதிலாக 2 இடத்துல நீங்கள் 2 கல்லை போட்டிங்கன்னா என்ன ஆகும்? உடனே கிளாஷ் ஆகும், ஒன்றோடு ஒன்று மோதிக்கும். 2க்கு பதிலாக இப்போ நீங்கள் 40 பேர் இருக்காங்கன்னா 40 பேர் 40 கல் போட்டோன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல போட்டோன்னா இன்னும் மோதல் அதிகமாக இருக்கும். எந்த அளவுக்கு அதிகம் வெவ்வேறு இடத்துல போடுறோமோ அந்த அளவுக்கு அதிகம் மோதல் உண்டாகும். இதுதான் இன்றைக்கி யதார்த்த உலகத்தில் நடக்கிற விஷயம். நம்ம எல்லாரும் இதுதான் நம்ம இடம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல ஒரு கல்லை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒரு வட்டத்தை உருவாக்குறோம். ஆனால் அந்த வட்டம் நிறைவேற முடியறதில்லை, அது கரைக்கு போய் சேரது கிடையாது. அது உடனே பக்கத்தில் இருக்கிற இன்னொரு வட்டத்தோடையோ இன்னும் பல வட்டங்களோடையோ மோதி அந்த வட்டம் காணாமல் போயிடுது. அதுதான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. இப்போது நமக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாமும் சரி, இந்த உலகமும் சரி, கடவுளால் படைக்கப்பட்டது. அப்போது கடவுளுடைய குழந்தைகளான நம்ம எல்லாரும் சமமாக இந்த உலகத்தை பயன்படுத்திக்கிறதுக்கான உரிமை இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு எல்லாரும் ஒரே நோக்கத்தோடு செயல்படுறோன்னு வைங்க. அப்போ எல்லாரும் ஒரே இடத்துல அந்த மையமான இடத்துல அந்த கல்லை போடுற மாதிரி இந்த உலகம் ஒற்றுமையாக இருக்க முடிகிறதா? இப்போது என்னோட குடும்ப பின்னணி, என்னுடைய பொருளாதார பின்னணி, என்னுடைய கல்வி, என்னுடைய தோற்றம் எல்லாமே சாமி சைத்தன்யாவோட கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா ஒன்றாவே இருக்காது, நிறைய வித்தியாசம் இருக்குது. சாமி சைத்தன்யா மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற யாரோட வேணாலும் நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா வித்தியாசமாக இருக்குது. எல்லாரும் வெவ்வேறு பின்னணியிலேருந்து வந்தவங்க. மேபி ஒரு குடும்பத்தை சேர்ந்த 2-3 பேர் இருக்கலாம், குடும்பம் ஒன்றுன்னு என்ன சொல்லலாம். மற்ற அவங்களுக்குள்ளேயும் நிறைய வித்தியாசம் இருக்குது. குணத்தில் வேற்றுமை இருக்குது, உயரத்தில் வேற்றுமை இருக்குது, வயசில் வித்தியாசம் இருக்குது, இப்படி நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. எல்லாரும் வெவ்வேறு பின்னணியிலிருந்து வந்தவங்க. ஆனாலும் நம்ம எல்லாரும் இங்கே ஒரு நோக்கத்துக்காக செயல்படுறோம், ஒரே நோக்கத்தோடு செயல்படுறோம். அந்த மாதிரி உலகம் முழுவதுமே ஒரே நோக்கத்துக்காக செயல்படும் பட்சத்தில் இந்த உலகத்தில் மக்கள் இங்கே வாழும்போது மகிழ்ச்சியாக வாழ முடியும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக என்ன ஆகிறது அப்படின்னா, இந்த உலகத்துக்கு வந்த உடனே நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் இந்த உலகம் சத்தவகுணம், ரஜகுணம், தமகுணம் என்ற இந்த 3 குணங்களால் ஆனதாக இருக்கிறதுனால இதில் ஏதோ ஒரு குணத்தோடு நம்ம சங்கம் கொள்கிறோம். இது ஏதோ ஒரு குணத்தோடு நம்ம ஒட்டிக்கிறோம். ஒன்று ரஜகுணத்தோடையோ தமோ குணத்தோடையோ அல்லது சத்துவ குணத்தோடையோ நம்ம சங்கம் கொள்றதன் காரணமாக, இந்த குணங்களினுடைய தாக்கத்தின் காரணமாக நம்முடைய செயல்பாடுகள், சிந்தனை, விருப்பு வெறுப்பு எல்லாமே வேறுபடுது. எல்லாம் ஒரே மாதிரி கிடையாது. எல்லாருக்கும் வெவ்வேறு விதமான ஆசைகள் இருக்குது. முதல்ல நம்ம சொன்னோம் இல்லையா, எல்லாரும் வெவ்வேறு விதமான செயல்களில் ஈடுபடுறாங்க அப்படின்னு. அப்போ இந்த செயல்களை என்ன காட்டுது அப்படின்னா, வெவ்வேறு ஆசைகள் இருக்குது மக்களுக்கு. ஒருத்தர் கடை வச்சு உணவு சமைச்சு விற்கிறார் அப்படின்னா, மக்கள் அந்த வகையான உணவு சாப்பிட விருப்பப்படுறவங்க இருக்காங்கன்னு அர்த்தம். ஒருத்தர் துணியை விற்கிறார், அந்த வகையான துணியை வாங்கி உடுத்திக்கிறதுக்கோ அல்லது வேறு எதுக்கோ பயன்படுத்துறதுக்கு மக்கள் ஆசைப்படுறாங்க.
இந்த மாதிரி மக்களுடைய வெவ்வேறு ஆசைகளின் விளைவு தான் இந்த மாதிரியான பலவிதமான நடவடிக்கைகள். ஸோ இந்த ஆசைகள் பூர்த்தி ஆகும்போது நம்ம சந்தோஷமாக இருக்கோன்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ இந்த ஆசைகள் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா வெவ்வேறாக இருக்குது. எல்லாருக்கும் ஒரே நோக்கம்தான் இருக்கணும் உண்மையிலே பார்த்தோம்னா. ஆனால் அந்த ஒரே நோக்கம் இல்லாமல் நம்ம வெவ்வேறு ஆசைகளோட வெவ்வேறு நோக்கத்தோடு இருக்கும். அதனால தான் வெவ்வேறு விதமான வழிபாட்டு முறைகளும் இருக்குது. நிறைய மதங்கள் இருக்குது. இந்தியாவில் நமக்கு பிரதானமாக தெரிகிறது இந்து மதம், கிறிஸ்தவ மதம் இருக்குது. உலகத்தில் அது மிகப்பெரிய ஒரு மதம். இஸ்லாம் இருக்குது, ஜூடோ மதம் இருக்குது, புத்த மதம் இருக்குது. இப்படி நிறைய மதங்கள் இருக்குது. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? என்னுடைய மதம் தான் சிறந்தது. இப்போது இந்த மாதிரி நினைக்கும் போது என்ன ஆகிறது? முன்னாடியே சொன்னது போல் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ள வேண்டிய நிலை வருது. அப்போ அதனால் நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பதிலாக நமக்குள்ள விரோதம் வளருது, வெறுப்பு வளருது, பகைமை வளருது. நம்ம யார் சிறந்தவங்க என்ற அந்த போட்டியோடு பார்க்குறோம். ஆனால் இந்த வழிபாடுகள் எல்லாமே உண்மையிலேயே தமோகுணத்தாலோ ரஜகுணத்தாலோ சத்தகுணத்தாலோ பாதிக்கப்பட்ட வழிபாட்டு முறைகள். இங்கே சில பிரபுபாதர் பொருளுரையில் சொல்லியிருக்கார், சத்வம் விசுத்தம் வாசுதேவ சப்திதம். சத்துவகுண சுத்த சத்துவ குணத்தில் எல்லாருமே வாசுதேவரை வழிபட வேண்டியவர்கள். இது இந்துக்களுக்கானது மட்டும் கிடையாது. கிருஷ்ணர் பகவத்கீதையை இந்துக்களுக்கு மட்டும் உபதேசிக்கலை. கிருஷ்ணர் எல்லா உயிர்களுக்கும் உபதேசங்களுக்கு சர்வயோனிஷு கௌந்தேயா மூர்த்தையா சம்பவந்தேயா, எல்லா உயிர்களுமே என்னால் படைக்கப்பட்டவர்கள், அகம் பீஜ பிரதாபிதாங்கிறார். அப்போது நம்ம எல்லாருமே பகவான் கிருஷ்ணரை வாசுதேவரை வழிபட வேண்டியவர்கள். வாசுதேவ சர்வமிதி அப்படின்னு எல்லாமே வாசுதேவர் தான் அப்படின்றத உணரணும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நம்மளுடைய வெவ்வேறு விதமான ஆசைகளின் காரணமாக நம்ம இந்த வழிபாட்டு முறையையும் வெவ்வேறு வழிபாட்டு முறையை தேர்ந்தெடுத்துக்கிட்டு அது மூலமாக நம்ம சந்தோஷமாக இருக்க முயற்சிக்கிறோம். ஆனால் இது எதுவுமே சந்தோஷத்தை கொடுக்காது. நம்ம பகவான் விஷ்ணுவை கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொண்டு அவரை வழிபட்டால் ஒழிய அந்த வழிபாடு நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. அந்த வழிபாடு நமக்கு வாழ்க்கையில் வெற்றி அடைய வைக்காது. இதுதான் நம்ம பகவத்கீதையிலிருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. எத்தனையோ விதமான வழிபாட்டு முறைகள் இருந்தாலும் எல்லாமே இந்த மாதிரி அவங்கவுங்களுடைய ஆசைகளை அடிப்படையாக கொண்டு இன்றைக்கி வழிபாடுன்னு வரும்போது கடவுள் எல்லாரும் நம்ம சுத்த சத்துவ நிலையிலே செயல்படணும்னு விரும்புகிறார். ஆன்மீக தளத்தில் இருக்கணும்னு விரும்புகிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? தமோ குணத்துலேயும் ரஜோ குணத்துலேயும் சத்துவ குணத்துலேயும் வெவ்வேறு நிலைகளில் கடவுளுடைய பேச்சை கேட்காம நம்முடைய சொந்த வெறுப்பின்படி நம்ம ஒரு உயிர் இன்னொரு உயிரை மதிக்காமல் இருக்கிறது வேறு. பல உயிர்களை நம்ம கொல்லவும் செய்கிறோம். எதுக்காகன்னு கேட்டால் அதுக்கு காரணமும் கிடையாது. வெறுமனே நாக்கு திருப்திப்படுத்துறதுக்காகவும் வயிறை திருப்திப்படுத்துறதுக்காகவும் எண்ணிலடங்காத உயிர்களை கொல்லவும் தயாராக இருக்கும், கொண்டுட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது கடவுளுடைய இந்த படைப்பை மதிக்காத நம்ம கடவுளுடைய கருணையை எப்படி பெற முடியும்? கடவுளுடைய கருணை இல்லாமல் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறதுன்றது சாத்தியமே கிடையாது. இப்போ கடவுளுடைய கருணை வேணும் அப்படின்னா அப்போ நம்ம முதல்ல இது எல்லாமே கடவுளால் படைக்கப்பட்டது,
நம்ம கடவுளால் படைக்கப்பட்டவர்கள், நம்ம கடவுளுடைய ஒரு அம்சம் அப்படின்றத உணரணும். அடிப்படை உணர்தல், அடிப்படையான இந்த புரிதல் நமக்கு வாழ்க்கையில் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம இருக்கிற நிலையிலிருந்து மேம்பட்டு வருவது என்பது ரொம்ப கஷ்டம். அதனால தான் பார்த்திங்கன்னா மக்கள் வாழ்க்கை முழுக்க அதே மாதிரி திரும்ப திரும்ப ஒரு 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 தாழ்ந்த நிலையில், தம குணத்தில், ஒரு மாதிரி மயக்கத்தில், ஒரு மாதிரி ஒரு தெளிவு இல்லாமல், வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் இல்லாமல் இருக்காங்க. அப்படின்னா அவங்க அப்படியே வாழ்ந்து முடிஞ்சு போயிடுறாங்க, வெளிவரவே முடியறதில்லை. ஆனால் மனித வாழ்க்கை அதுக்கானது அல்ல. கடவுள் நமக்கு எல்லாருக்கும், குறிப்பாக இந்த மனித வாழ்க்கையில் இருக்கிற நமக்கு ஒரு கெப்பாசிட்டி கொடுத்துருக்கிறார், ஒரு திறமை கொடுத்துருக்கிறார். என்னென்னா, நம்ம சந்தோஷமாக இருக்க விருப்பம், எல்லாரும் மாதிரி நம்மளும் முயற்சிக்கிறோம். ஆனால் ஏன் நம்மளால் அடைய முடியல? சிலர் அடைகிறாங்க, சிலருக்கு கிடைக்கிறது. அப்போ நம்ம சொல்லலாம், சிலருக்கு அதிர்ஷ்டம் இருக்குது. அப்போ ஏன் சிலருக்கு அதிர்ஷ்டம் இருக்குது, எனக்கு ஏன் அதிர்ஷ்டம் வரல? இப்போ இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். என்ன காரணம், ஏன் இந்த வித்தியாசம் இருக்குது அப்படின்னா, இது எல்லாத்துக்கும் அடிப்படையில் நம்முடைய விருப்பம்தான். நம்ம விருப்பப்படுறதுனால தான் நமக்கு இவ்வளவு வகைகள் இங்கே இருக்குது, இத்தனை விதமான வழிபாட்டு முறைகள் இருக்குது, இத்தனை விதமான செயல்பாடுகள் எல்லாமே நம்ம விருப்பத்தின் அடிப்படையில் தான். அப்போ சிலர் சொல்கிறாங்க, ஆசையே அழிவிற்கு காரணம். அப்போ ஆசையே படாதீங்க, எல்லாத்துக்கும் இந்த ஆசை தான் காரணம். ஆசையே படாதீங்க அப்படின்னா, அப்போ அதுக்கு நான் ஆசைப்பட்டால் தான் நான் அதை அடைய முடியும். ஆசைப்படக்கூடாதுன்னு நான் ஆசைப்படணும் இல்லையா? இல்லைன்னா நான் எப்படி ஆசைப்படாமல் இருக்க முடியும்? ஆசைப்படாமையே. அப்போ அதுவும் ஆசை தான். ஆனால் பிரபுபாதர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார், ஆசைப்படாமல் இருக்க முடியாது. ஆசைன்றது ஜீவாத்மாவனுடைய இயற்கையான ஒரு விஷயம். அதை நீங்கள் இல்லாமல் பண்ண முடியாது. ஆனால் அந்த ஆசையை நீங்கள் தூய்மைப்படுத்தலாம், சுத்தப்படுத்தலாம். இப்போ அந்த ஆசையெல்லாம் கலங்கப்பட்டதாக இருக்குது. எல்லாருக்கும் வெவ்வேறு ஆசையாக இருக்குது. எல்லாரும் நம்மளை திருப்திப்படுத்தணும், நம்ம குடும்பத்தை திருப்திப்படுத்தணும், நம்ம சமூகத்தை திருப்திப்படுத்தணும், நம்ம நாட்டை திருப்திப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் எல்லாரும் பகவானை திருப்திப்படுத்தணும்னு நினச்சோன்னா, அப்போ நம்ம ஆசை சுத்தமான ஆசை, தூய்மையான ஆசை. அந்த ஆசை பகவானையும் திருப்திப்படுத்தும், நம்மளையும் திருப்திப்படுத்தும். பகவான் திருப்தி அடைகிறார், ஏன்னா இந்த ஜீவாத்மா உண்மையை உணர்ந்து நம்முடைய சேவையில் ஈடுபடுறான்னு சொல்லி அவர் திருப்தி அடையும் போது நமக்கும் திருப்தி கிடைக்கிறது. எப்படி இப்போ நீங்கள் நல்ல அலங்காரம் பண்ணிவிட்டு கண்ணாடி முன்னாடி நின்னீங்கன்னா, கண்ணாடியில் நீங்கள் அலங்காரமே இல்லாத மாதிரியாக காட்டும்? அசிங்கமாக இருக்கிற மாதிரியாக காட்டும்? இல்லை. நீங்கள் எப்படி அலங்காரப்படுத்திருக்கீங்களோ அதே தான் கண்ணாடியில் பிரதிபலிக்கும். அதே மாதிரி தான் பகவானை நம்ம திருப்திப்படுத்தணும்னா, பகவானுடைய அம்சமான நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதே அந்த அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி அப்படியே நமக்கும் பிரதிபலிக்கும். ஸோ இப்போது இந்த புரிதல் நமக்கு இருக்கும் பட்சத்தில் நம்ம இந்த சத்துவகுணம், ரஜகுணம், தமகுணம், இந்த வழிபாட்டு முறைகள் எல்லாத்தையும் நம்மளால் கைவிட முடியும், இதில் விட்டு வெளியேற முடியும். இப்போ நம்மளே பல பேர் பலவிதமான வழிபாட்டு முறைகளில் இருந்தவங்களாக தான் இருந்திருக்கோம். முன்னாடி சொன்னது போல் வெவ்வேறு பின்னணியிலிருந்து வந்திருக்கோம். சிலர் நாத்திகராக கூட இருந்திருக்கலாம், சிலர் தேவர்களை வழிபட்டவங்களாக இருக்கலாம், சிலர் பூதங்களை வழிபட்டவங்களாக இருக்கலாம், சிலர் போலி ஆசாமிகளை வழிபட்டவங்களாக இருக்கலாம், கடவுள் அவதாரம்னு சொல்லிட்டு இருந்தவங்கள. ஆனால் இன்றைக்கி சில பிரபுபாதர் என்ற ஒரு தூய வைஷ்ணவருடைய கருணையால் உலகத்தில் நம்மளை மாதிரி பல லட்சக்கணக்கான பேர்
இன்றைக்கி எல்லாரும் ஒரே நோக்கத்தோடு செயல்பட முடிகிறது. எல்லாருக்கும் ஒரே நோக்கம், அது கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும். எத்தனை லட்சக்கணக்கான வழிபாடுகள் வேணால் இருந்துட்டு போகட்டும், எங்களுடைய வழிபாடு ஒன்றே ஒன்று, கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும். கிருஷ்ணர் வழிபாடு. குறிப்பாக இந்த கலியுகத்தில் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்ற இந்த நாம சங்கீர்த்தனம் ஹரிநாமத்தின் மூலமாக ரொம்ப எளிதாக இந்த வழிபாட்டு முறையை நம்மளால் செய்ய முடிகிறது. ஸ்ரவணம் கீர்த்தனம் 9 விதமான வழிமுறைகள் இருக்குது. ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், பந்தனம், தஸ்யம், சாக்கியம், ஆத்ம நிவேதனம்னு. அதில் ஸ்ரவணம், கீர்த்தனம் ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 2 வழிமுறையை நம்ம செய்தோம் அப்படின்னாலே வாழ்க்கையில் ரொம்ப எளிதாகவே நம்ம வெற்றி அடைஞ்சிட முடியும். வாழ்க்கையின் உயர்ந்த குறிக்கோளான இறைவனுடைய திருவடியை அடையிறதுன்றது சாத்தியமாக்கப்படுது இந்த வழிமுறையினால். ஸ்ரவணம், கீர்த்தனம். ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லும்போது நம்ம பகவானுடைய பெருமைகளை பாடுறோம், பகவானுடைய புகழை நம்ம சொல்கிறோம். கிருஷ்ண நாமத்தை சொல்லும்போது பகவானை புகழ்கிறோன்னு அர்த்தம். அதே மாதிரி அந்த நாமத்தை சொல்லும்போது வாய் விட்டு நம்ம சொல்லும்போது காதால் கேட்கவும் செய்கிறோம். ஸ்ரவணம், கீர்த்தனம் ரெண்டுமே இருக்குது இந்த நாம உச்சாரணத்தின் மூலமாக. ஸோ ரொம்ப வேகமாக நம்ம தூய்மை அடையிறதுக்கான சிறந்த வழிமுறை இந்த நாம சங்கீர்த்தனம். அப்படி இல்லைன்னா நீங்கள் உலகத்தில் இருக்கிற எத்தனையோ விதமான வழிபாட்டு முறைகளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை தூய்மைப்படுத்திக்கிறதுக்கான ஒரு வழியும் அங்கே கிடையாது. கிறிஸ்தவர்களை பிரபுபாதர் அடிக்கடி மேற்கோள் காட்டுவார். என்ன பண்ணுறாங்க, எப்படி அவங்க தூய்மை அடைகிறாங்க? வாரம் முழுக்க பாவம் பண்ணிட்டு வார கடைசியில் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் தேவாலயத்தில் வந்து பரமபிதாவே எங்களை மன்னிப்பீராக பாவ மன்னிப்பு கேட்குறாங்க. சரின்னு மன்னிப்பு கொடுக்கலாம். மன்னிப்பு வாங்கிட்டு என்ன பண்ணணும்? திரும்பவும் பாவம் பண்ணணும்னு அர்த்தம், இனி பண்ணக்கூடாதுன்னு தானே அர்த்தம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கி என்ன நடக்குது? அதை மட்டும் செய்கிறதில்ல. பாவ மன்னிப்பு கேட்குறதுன்றது வந்து ஏதோ ஒரு சடங்காக செஞ்சிட்ருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, கர்த்தரை மன்னிக்கலாம் கூட. ஒரு முறை மன்னிக்கலாம், 2 முறை மன்னிக்கலாம், 3 முறை மன்னிக்கலாம். வாரமாக வாழ்க்கை முழுக்கவா மன்னிச்சிட்டே இருப்பார்? கொஞ்சமாவது புத்தி இருந்தால் யோசிக்க வேணாமா? இந்த பேரளவிலான இந்துக்களை எடுத்துக்கோங்க, என்ன பண்ணுறாங்க? இந்த மாரியம்மன், காளியம்மன், இந்த பண்டிகைலாம் நடக்குது, என்ன பண்ணுறாங்க? எவ்வளோ கோழி, எவ்வளோ ஆடு, எவ்வளோ உயிர்கள் பலி கொடுக்கப்படுது. எப்படி அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைகிறாங்க? இதெல்லாம் தாழ்ந்த குணங்களான தமோ குணத்தாலும் ரஜகுணத்தாலும் தாக்கம் உண்டாக இருக்கிறதுனால இப்படிப்பட்ட வழிபாடுகளில் ஈடுபடுறாங்க. எப்படி அவங்க மேம்பட முடியும்? முடியாது. ஆனால் இந்த சங்கீர்த்தன வழிமுறையை எடுத்துக்கோங்க. எவ்வளவு மோசமான பின்னணியில் இருந்து கூட ஒருத்தர் வந்திருக்கலாம். இவருக்கெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு நீங்கள் சொல்லவே முடியாது யாரையுமே. அதனால தான் சைத்தன்ய மகாபிரபுவை ரூப கோஸ்வாமி நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயத்தே கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்ய நாம்னே கரத்விஷே நமகான்றார். நமோ மகாவதன்யாய, இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்த அவதாரம். தீன தயால, தீனர்களுக்கும் தயால குணம் படைத்தவர். ரொம்ப இழிந்தவர்களுக்கும். ஸோ ஜகாய் மதாய்க்கு நித்யானந்த பிரபுவோட கருணையால் சைத்தன்ய மகாபிரபுவோட கருணை கிடைச்சது. அவ்வளவு மோசமான நிலையில் இருந்தாங்க. அவங்க பிறந்தது என்னவோ பிராமண குடும்பத்தில் தான். ஆனால்
செய்த செயல்களிலெல்லாம் ரொம்ப மோசமான செயல்கள். என்னெல்லாம் பாவகரமான செயல்கள் இருக்கோ எல்லாத்தையுமே செஞ்சாங்க. அவ்வளோ மோசமான நிலையில் இருந்தவங்களுக்கும் எப்படி கருணை கிடைச்சது? சைத்தன்ய மகாபிரபு அவங்ககிட்ட கேட்டதுன்னா, இனி பாவம் செய்யக்கூடாது, ஹரே கிருஷ்ணா மந்திர ஜபம் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் இனி பாவம் செய்யக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் கடவுளுடைய கருணையை பெறணும் அப்படின்னா அப்போ முதல்ல கடவுளுடைய படைப்பில் இருக்கக்கூடிய மற்ற உயிர்களை மதிக்கணும், மற்ற உயிர்களை சமமாக வழிநடத்த செய்யணும். தனாதபி சுனிச்சேனா தரோரபி சகிஷ்ணுனா அமானினா மானதேனா கீர்த்தனியா சதாகர். சித்தனை மகாபிரபு தான் சொல்லிக் கொடுக்குறார். நம்ம ஒரு புல்லை விட பணிவாக இருக்கணும், மரத்தை விட பொறுமையாக இருக்கணும், மரியாதையை எதிர்பார்க்கக்கூடாது, எல்லா உயிர்களுக்கும் மரியாதையை கொடுக்கணும். ஒரு சின்ன எறும்பாக இருந்தால் கூட அதையும் ஒரு உயிராக நம்ம மதிக்க கற்றுக்கணும். தேவையில்லாமல் ஒரு உயிரை கொல்றதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அப்போ எந்த அளவுக்கு நம்ம கடவுளை திருப்திப்படுத்துகிறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம கடவுளுடைய வழிகாட்டுதலை பின்பற்றுறோம், எப்படி எந்த அளவுக்கு நம்ம அவருடைய உபதேசங்களை பின்பற்றுறோம் அதை பொறுத்து தான். தாரதம்யஷதேஷாம், நம்ம எந்த அளவுக்கு நம்ம கடவுளுடைய உபதேசத்தை பின்பற்றி உயர்ந்து இருக்கிறோமோ அந்த அளவுக்கு கடவுளை நம்ம நெருங்கி வர முடியும். நம்ம கடவுளுடைய உபதேசத்தை பின்பற்றவே இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவருடைய உபதேசங்களை மீறி அவர் செய்யக்கூடாதுன்றத செய்கிறோம், பாவ செயல்களை செய்கிறோம் அப்படின்னா அப்போ எப்படி நம்ம கடவுளை நெருங்கி வர முடியும்? நம்ம வேணால் சொல்லிக்கலாம், என்னது தான் உலகத்திலேயே பெரிய மதம், எங்கள் மதத்தில் தான் நிறைய பேர் இருக்காங்க, எங்களது தான் சிறந்த மதம், நீ என்ன வேணால் பேசிக்கோ, கடவுளை அதெல்லாம் திருப்திப்படுத்தாது. கடவுளை திருப்திப்படுத்துகிற விஷயம் என்ன? கடவுள் சொல் பேச்சு கேட்குறது. கிருஷ்ணர் சொல்கிறார், மன்மனா என்னோட நினைவில் இரு, மத் பக்தோ என்னுடைய பக்தனா ஆகு, மத்யாஜி நீ என்ன வணங்கு, மாம் நமஸ்குரு என்ன வழிபாடு செய், சர்வதர்மான் பரித்யஜா, அல்டிமேட்டாக எல்லாத்தையும் விட்டு என்கிட்ட சரணடை. அப்படி செஞ்சேன்னா எல்லா பாவத்திலிருந்தும் உன்னை நான் விடுவிக்கிறேன். அம் துவாம் சர்வ பாப்பேப்பியோ. அப்போது நம்ம உண்மையிலேயே கடவுளுடைய கருணையை பெறணும், உண்மையான வழிபாட்டு முறையை பின்பற்றணும் அப்படின்னா இதுதான் சிறந்தது சங்கீர்த்தன வழிமுறை. ஸோ இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் இந்த சங்கீர்த்தன வழிமுறையை உலகெங்கும் பரப்பணுன்ற ஒரே நோக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு இயக்கம். இன்றைக்கி அந்த இயக்கத்தின் தாக்கத்தினால தான் நம்ம இங்கே இருக்கோம். நம்ம போல் இன்னும் நம்ம சுற்றி இருக்கிற எல்லாரையும் வர வைக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். அதுதான் பகவானை திருப்திப்படுத்துகிற விஷயம். இப்போ நம்ம பிரபுபாதரை கூட்டிகிட்டு வந்ததுனால பிரபுபாதர் கிருஷ்ணரை திருப்திப்படுத்தியிருக்கிறார். இப்போது அதே மாதிரி நம்ம கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும் அல்லது பிரபுபாதரை திருப்திப்படுத்தணுன்னா நம்ம அந்த மாதிரி இன்னும் பல பேரை அழைச்சிட்டு வரணும். ஸோ அதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு வழிமுறை இதுன்றதை முதல்ல நம்ம கன்வின்ஸ் ஆகணும். நம்ம இதை தீவிரமாக பயிற்சி செய்யணும். இந்த பயிற்சியில் நம்ம ஈடுபடுறது தான் மற்றவங்களை நம்ம இங்கே அழைச்சிட்டு வரத்துக்கு சிறந்த காரணமாக இருக்க முடியும். ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை உறவில் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய்.